ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கஜய் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ட்ரிபிள் ஐடி திருச்சி. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி ட்ரிபிள் ஐடி டிஎம் காஞ்சிபுரமோட மார்க்ஸ் வர்சஸ் பர்சனல் வர்சஸ் ரேங்க் நான் போட்டிருந்தேன். அது ஒரு கமெண்ட் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, நான் என்ஐடிக்கு போடணும், என்ஐடி காலிக்கட், என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஸ்ரீரங்கம், ட்ரிபிள் ஐடி அதான் ட்ரிபிள் ஐடி ஸ்ரீரங்கம்னா ட்ரிபிள் ஐடி திருச்சி தான். அது கேட்டகரி வைஸ் மார்க்ஸ் வர்சஸ் பர்சனல் வர்சஸ் ரேங்க் நீங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நீங்க வந்து போட்டிருக்கேன் பாருங்க. மார்க்ஸ் வர்சஸ் பர்சனல் வர்சஸ் ரேங்க் எதுக்கு? ட்ரிபிள் ஐடி திருச்சிக்கு. ஸோ புரிஞ்சுதா? இதுல என்னெல்லாம் கொண்டு வர போறோம் அப்படி பார்க்கும்போது எல்லா கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல், ஜெனரல் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி எல்லாத்தையுமே கொண்டு வர போறேன். அது மெயின்லி பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த காலேஜ்ல எத்தனை சீட் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. 150 சீட்ஸ்ல வந்துட்டு 75 சீட்ஸ் ஃபார் சிஎஸ், அதுக்கப்புறமா 75 சீட்ஸ் ஃபார் இசிஇ. டோட்டலா 150 சீட்ஸ் தான் இருக்கு. ரெண்டு கோர்ஸா பர்சியூ பண்றாங்கன்னா சிஎஸும் இசியும். இப்போ முதல்ல பார்ப்போம் ஓப்பன் கேட்டகரி. முதல்ல பார்ப்போம். ஸோ ஓப்பன் கேட்டகரியில வந்துட்டு டோட்டல் எத்தனை சீட் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த காலேஜ்ல 57 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? 57 சீட்ஸ்ல சிஎஸ்ல க்ளோசிங் ரேங்க் இது வந்துட்டு நான் ஜெனரல் கேட்டகரியில 5th ரவுண்டு ஜோஸோட 5th ரவுண்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஓப்பன் கேட்டகரியோட ரேங்க், ஏர் ரேங்க். ஸோ புரிஞ்சுதா? இது க்ளோசிங் ரேங்க் தான். நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிடும். ஸோ புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு ஓப்பன் கேட்டகரியில சிஎஸ்ல எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 29,300. ஸோ புரிஞ்சுதா? அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 98.14. அதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும்? அதுக்கு 150 மார்க்ஸ் நீங்க எடுத்துக்கணும். ஸோ புரிஞ்சா? நீங்க 150 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும் 98.14. இந்த பர்சன்டேஜ் கிடைச்சதுக்கு அப்புறமா இங்க உங்களுக்கு ஒரு ரேங்க் கிடைக்கும் 29,000 ரேங்க் கிடைக்கும். இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ் ட்ரிபிள் ஐடி திருச்சியில் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ அதுவே இசிக்கு வருவோம். இது வந்து ஓப்பன் கேட்டகரி ஏர் ரேங்க் எவ்வளோ? 36,700. எவ்வளோ பர்சன்டேஜ்? 97.64%. எவ்வளோ மார்க்? 145 மார்க்ஸ். அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வராது. ஏன்னா 150 145 தான், ஒரு 5 மார்க் டிஃபரன்ஸ் தான் வருது. ரேங்க் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு 7,000 ரேங்க் வருது. ஸோ 7,000 ரேங்க் ஃபார் ஜஸ்ட் 5 மார்க்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ எவ்வளோ காம்படிஷன் இருக்கு, ஒரு மார்க்குக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ டஃப்னஸ், எவ்வளோ காம்படிட்டிவான எக்ஸாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓபிசி என்சிஎல் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஜெய்மெயின் அப்படி வச்சிருக்காங்க பார்க்கும்போது 27% ரிசர்வேஷன் இருக்கு ஃபார் ஓபிசி என்சிஎல். எவ்வளோ சீட்ஸ் இந்த காலேஜ்ல ட்ரிபிள் ஐடி திருச்சியில் அப்படி இருக்கும் பார்க்கும்போது 38 சீட்ஸ் இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? இல்ல சிஎஸ்ல இது ஓபிசி ரேங்கிங். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி காட்டினது வந்துட்டு ஜெனரல் ரேங்கிங், ஆல் இண்டியா ரேங்க், ஆர் ரேங்க் நான் சொன்னேன். இது வந்துட்டு ஓபிசி ரேங்கிங். ஸோ புரிஞ்சா? எவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு 135 மார்க்ஸ் எடுக்கணும். நீங்க வந்துட்டு 135 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 97.34% கிடைக்கும். இது பர்சன்டேஜ் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 11,900 ரேங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ இசிக்கு வரும்போது 130 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா ரேங்க் அப்படி பார்க்கும்போது இங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரேங்க் தான் டிஃபர் ஆகுது. ஸோ ஆனா இதுவே 5 மார்க்குக்கு 3000னா ஒரு மார்க்குக்கு 600 பீப்புள் டஃப் எப்படி சொல்ற காம்படிட்டிவா இருக்கு அவ்வளவு பெரிய எக்ஸாம். ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ்? 96.64%. அவ்வளோ டிஃபரன்ஸ் வரல, கம்மியா தான் இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரும்போது ஜெனரல் இடபிள்யூஎஸ் வந்துட்டு 10% ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க ஜெய்மெயின். ஸோ புரிஞ்சுதா? எவ்வளவு சீட்ஸ் இந்த ட்ரிபிள் ஐடி திருச்சியில இருக்கு இந்த கோட்டாக்கு அப்படி பார்க்கும்போது 15 சீட்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? சிஎஸ் வந்துட்டு 5,000 ரேங்க், க்ளோசிங் ரேங்க் 5th ரவுண்ட் நான் பேசிட்டு இருக்கேன். இருக்கிறதே லீஸ்ட் கேஸா கொண்டு வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ மார்க்? 148 மார்க்ஸ். எவ்வளோ பர்சன்ட்? 97.94%. நான் கடைசியில் கம்பேரிங் கொண்டு வரேன், உங்களுக்கு அப்படியே மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். ஸோ இப்போ பார்ப்போம். 97.94% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5,000 ரேங்க். எங்க ரேங்க்? இது வந்துட்டு ஜெனரல் இடபிள்யூஎஸ் ரேங்க். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஓபிசி ரேங்கும் கிடையாது, ஆர் ரேங்கும் கிடையாது. இது வந்துட்டு ஜெனரல் இடபிள்யூஎஸ் ரேங்க். ஸோ புரிஞ்சா? அதே மாதிரி 132 மார்க்ஸ் இங்க இசிக்கு 6,700 ரேங்க். எவ்வளவு பர்சன்ட்? 97.24%. ஸோ புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வருவோம். நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது சிஎஸ் எஸ்சிக்கு வந்துட்டு 15% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஜெய்மெயின். ஸோ புரிஞ்சா? எவ்வளவு சீட்ஸ் இந்த காலேஜ் ட்ரிபிள் ஐடி திருச்சியில எஸ்சி கேட்டகரிக்கு அலாட் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது 21 சீட்ஸ் இருக்கு. ஸோ 21 சீட்ஸ்ல சிஎஸ் க்ளோசிங் ரேங்க் என்ன? 5,900. எவ்வளவு மார்க்? 91 தான். பாருங்களேன் எவ்வளவு கம்மியா இருக்கு. 91 மார்க்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலே. ஆனா இங்க ஜெனரல் கேட்டகரிக்கு நான் உங்களுக்கு மார்க் சொல்றேன் பாருங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு மார்க் வந்துட்டு 150 மார்க்ஸ். அதுவே எஸ்சிக்கு வந்துட்டு 91 மார்க்ஸ் எடுத்தாலே யூ கேன் கெட் சிஎஸ். புரியுதா? சிஎஸ் அவ்வளவு டிமாண்ட். இப்ப ட்ரிபிள் ஐடில பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கோர்சஸ் வந்து ட்ரிபிள் ஐடி வந்துட்டு எல்லா காலேஜ்லயும் சிஎஸ் இசி அது மட்டும் தான் இருக்கும். டிஎம் அப்படின்னு இருக்கா, டிசைன் இருக்கும். ஸோ டிசைன் கோர்சஸ் நிறைய வரும்.
மெக்கானிக்கல் கூட நம்மள நீங்க பார்க்க மாட்டீங்க. சிஎஸ்சி மட்டும் தான் ட்ரிபிள் ஐடி காலேஜஸ் நீ பார்ப்பீங்க. புரிஞ்சுதா? ட்ரிபிள் ஐடினான இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்க 91 மார்க்ஸ் தான் உங்களுக்கு தேவை. எவ்வளோ இந்த மார்க் நீ வாங்கினாலே 91% கிடைக்கும். இது வந்துட்டு எஸ்சி ரேங்க் எவ்வளோ 5900. இப்போ இங்க பாருங்க 90 மார்க்கே போதும். இங்க 88% உங்களுக்கு ஒரு நல்ல பிரஸ்டீஜான காலேஜ்ல ட்ரிபிள் ஐடி திருச்சியில உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. அது ஈஸி குரூப், நிறைய பேர் வேண்டிக்கிற குரூப். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளோ ஈஸியா கிடைக்குது இந்த கேட்டகரி ரிசர்வேஷன் வச்சுக்கிட்டு. ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி 7890. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்க வருவோம். 87 மார்க்ஸ் 83.57%. எங்க இசிக்கு 3400 ரேங்க் கிடைக்குது. இது வந்துட்டு எஸ்டி ரேங்க். அதே மாதிரி இங்க 90 மார்க்ஸ்க்கு எவ்வளவு 88.49%. 88.49%, 90 மார்க்ஸ் நீங்க எடுத்தாலே அவ்வளோ ஈஸி. ஸோ புரியுதா? 2000 ரேங்க் ஃபார் எஸ்டி ரேங்க். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். எவ்வளோ ரிசர்வேஷன் ஜெய்மெயின் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்க்கும்போது 7.5% கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீட்ஸ் இந்த ட்ரிபிள் ஐடி திருச்சியில் அலாட் பண்ணிருக்காங்க? 11 சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு இந்த எஸ்டி பிடபிள்யூடி, எஸ்சி பிடபிள்யூடி, ஓபிசிஎன்சிஎல் பிடபிள்யூடி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி, அது மாதிரி நார்மல் பிடபிள்யூடி, ஓப்பன் கேட்டகரி பிடபிள்யூடி, நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு 11 சீட்ஸ் வந்துட்டு வெறும் எஸ்டினா, எஸ்டி பிடபிள்யூடிக்கு தனி கேட்டகரி, அதுக்கு சம்திங் 1 to 2 சீட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ புரிஞ்சுதா? அந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. இதுதான் மெயின் ரிசர்வேஷன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் மெயின்லி நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது நான் வந்துட்டு 93 மார்க்ஸ் நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ? ஃபர்ஸ்ட் செஷன் ஜெய் 2023 நான் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் 93 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு எவ்வளோ பர்சன்ட் நீங்க நினைக்கிறீங்க? 93 மார்க்ஸுக்கு எனக்கு 93.2% எனக்கு கிடைச்சது. எவ்வளோ? 93 மார்க்ஸ்க்கு 93.2% எனக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ? இது ஜெய் 2023 ஃபர்ஸ்ட் செஷன் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அதுவே நான் வந்துட்டு செகண்ட் செஷன்ல வந்துட்டு 137 மார்க்ஸ் நான் எடுத்திருந்தேன். 137 மார்க்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ பர்சன்ட் நினைக்கிறீங்க? 96ஆ? கிடையவே கிடையாது. 95% எனக்கு கிடைச்சது டோட்டலி. எவ்வளோ? 95% கிடைச்சது. 95%. ஆனா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன்லயே 137 மார்க்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்ட் கிடைச்சிருக்கும்? நீங்க 96 to 97% நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். என்ன? ஃபர்ஸ்ட் செஷன்ல நீங்க இப்ப சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு 137 மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னா எனக்கு 96 to 97% எனக்கு கிடைச்சிருக்கும். அது கிடைச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு என்ன எடுத்து சீட்டு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நான் எல்லா வீடியோல சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வாங்கிருங்க சீட்டு. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நிறைய மார்க்கு, நிறைய பர்சன்டைல். ஏன்னா கம்மியான மார்க்குக்கு அதிகமான பர்சன்டேஜ் கிடைச்சு அதிகமான ரேங்க் வந்துட்டு ஈஸியாக நமக்கு நல்ல என்ஐடி கிடைச்சிரும். இப்போ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டது கூட எனக்கு வந்துட்டு 95% தான் ரீச் ஆக முடிஞ்சுது. ஆனால் இதே மார்க்கை நான் வாங்கியிருந்தேன்னா எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் செகண்ட் செஷன் வாங்கினால எனக்கு ஒரு என்ஐடி எனக்கு கிடைக்கல. ஸோ புரியுதா? எனக்கு ஜிஎஃப்டி தான் கிடைச்சது. அதுல வேற ரிசர்வேஷனும் கிடையாது. புரியுதா? ஆல் இண்டியா ரேங்க் எனக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து 61K வந்துச்சு. இங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருந்தா நீங்க எவ்வளவு ஈஸியா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதனால ஈஸியா எல்லாம் பிரஸ்டீஜியான காலேஜ்ல போய் படிக்கலாம். ஸோ எது வரதான் கமெண்ட்ஸ் கேளுங்க. இது மட்டும் தான் சொல்ல வந்தேன். எந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ போட்டே இருப்பேன். நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியா டெய்லி ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி காத்துருங்க. எல்லாத்துக்கும் வீடியோ போட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.